அனைவருக்கும் அன்பான வணக்கம். பல பேருக்கு மனசுல ஒரு சஞ்சலம் இருக்கு. புரட்டாசியில புள்ள பொறந்தா புரட்டி புரட்டி எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்களேம்மா, அது உண்மையா? எங்களுக்கு அது கொஞ்சம் பயமா யோசனையா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால உங்கள் பயத்தை போக்கக்கூடிய ஒரு பதிவாக புரட்டாசியில் குழந்தை பிறக்கலாமா அப்படிங்கிற இந்த பதிவை நம்ம பார்க்கலாம். குழந்தை பிறக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள்ல நல்ல மாதத்துல அமையணும் அப்படின்னு எல்லாரும் தான் எதிர்பார்ப்போம். ஆனா ஒரு அவசரத்துக்கு இந்த பிள்ளைப்பேற்றை மட்டும் நாம் எவ்வளவுதான் பிளான் பண்ணி எடுத்துட்டே வந்தாலும் அது எப்போது நிகழ வேண்டுமோ அப்போதுதான் அது நிகழும். அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். சரிம்மா, இந்த மாதத்தில் பிறந்தால் நல்லதா அப்படின்னு கேட்டா ரொம்ப 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 நல்ல மாதம். இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு உரிய மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த புரட்டாசி மாதம் அவர் கன்னி ராசியில சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் புதன் கிரகம் அப்படிங்கிற இந்த கிரகத்துக்கு ரொம்ப வலு சேர்க்கக்கூடிய மாதம். இந்த புதன் கிரகம் அப்படிங்கிறவர் யாரு? புத்திக்கு உரிய கிரகம் புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. புத பகவான் நினைத்தால் ஒரு மனிதனை, ஒரு முட்டாளா இருந்தா கூட அவனை புத்திசாலியாக மாற்ற முடியும். புத்தி கூர்மை உள்ளவனாக, அறிவுள்ளவனாக, நல்ல கலைகளில் தேர்ச்சி பெற்றவனாக, நல்ல ஒரு கவிஞனாக, ஆற்றல் நிறைந்த எழுத்தாளனாக வந்தவர்கள் எல்லாருமே புதனினுடைய அம்சத்தை மிக சிறப்பாக பெற்றவர்கள் அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்துல பார்க்கும்போதே தெரியும். அப்படி கல்விக்கும் புத்திக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய புத பகவானுக்கு உரிய மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? புத்திசாலியா தானே இருக்கும். அதனால இந்த குழந்தை பிறந்தால் அது முட்டாளா இருக்குமோ, அது படிக்காது போயிடுமோ அப்படிங்கிற கவலையை முதல்ல விட்டுருங்க. சரிம்மா, புத்திசாலியா மட்டும் இருந்தா பத்தாதே, அந்த குழந்தை நல்ல செல்வ செழிப்போடும் வாழணுமே, மகிழ்ச்சியா இருக்கணுமே, அந்த அமைப்பும் இந்த மாசத்துல பிறந்தா இருக்குமா அப்படின்னு கேட்டா தாராளமாக இருக்கும். ஏன்னா இது மகாலட்சுமிக்கு உரிய மாதம். புதனுக்கு உரிய கிரகமாகவே அவருக்கு வேண்டும் என்கின்ற கட்டளைகளை இடக்கூடிய நாயகர் யாருன்னா மகாவிஷ்ணு. அவர்தான் அதிதேவதை. அப்படி இருக்கும்போது மகாவிஷ்ணுவின் அருள் ஒருவனுக்கு கிடைத்தால் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கத்தானே போகுது. ஆக மகாலட்சுமியினுடைய அருளும் அந்த குழந்தைகளுக்கு தாராளமாக கிடைக்கும். செல்வந்தர்களாகவே அவர்கள் வாழ்வார்கள். ஆகவே அவங்களுக்கு எந்த பஞ்சமும் ஏற்படாது. அறிவுள்ளவன் எவ்வகைக்கும் தனக்கு உண்டான வாழ்வியல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வான். அதனால அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல இந்த புரட்டாசியில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா கற்பூர புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆரோக்கியமாகவும் அந்த குழந்தை இருப்பார்கள். நிறைய பேர் ஆரோக்கியத்தை பற்றியும் ஒரு பெரிய யோசனை இருக்கும். புரட்டாசியில் குழந்தை பிறக்கலாமா? ஏன்னா இந்த மாதம் நாம் அசைவமே சாப்பிடக்கூடாது, சைவம் தான் சாப்பிடணும், காலநிலை மாற்றத்துக்கு உண்டான மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் அந்த குழந்தை வந்தது அப்படின்னு சொன்னால் உடல் ஆரோக்கியம் இருக்குமா அப்படின்னா நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அதே போல் ரொம்ப கனிவான குணம் உள்ளவரா, பகைவரை கூட நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல சாந்த குணமுள்ள குழந்தையாகத்தான் அந்த குழந்தையும் இருக்கும். அதனால காலநிலையால மாற்றமோ பெரிய நோய்களோ இந்த மாதிரி எதை பற்றியுமே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அடுத்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும், ஆண் குழந்தை பிறக்கலாமா, பெண் குழந்தை பிறக்கலாமா? இதில் ஆண் பெண் எந்த வேறுபாடும் கிடையாது. எந்த குழந்தை பிறந்தாலும் அது ஆரோக்கியமாக சந்தோஷமா நல்லபடியா நம்ம கைக்கு வந்தா போதும். தாயும் சேயும் நலமாக இருந்தால் போதும். அதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கணும். அதனால இந்த புரட்டாசி மாதத்துல குழந்தை பிறக்கலாமா, பிறந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கவலையை விட்டுருங்க. அதே மாதிரி மருமக பெத்தெடுக்க போறா, பொண்ணு பெத்தெடுக்க போறா அப்படின்னா உடனே போய் இந்த மாசத்துல பெத்தியே அப்படின்னு யாரையும் குறைவாக பேசாதீர்கள். இறைவன் தந்த ஒவ்வொரு நாளும் உகந்த நாளே. அதனால நான் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த மாசத்துல இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இனிமேலும் அதை போட்டு மனசுல குழப்பாம என் மருமக புரட்டாசியில புள்ள பெத்துட்டா அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்களையே நாம எந்த காரணத்தை கொண்டும் குறை சொல்லக்கூடாது. இது கெட்ட மாதம் அல்ல, நல்ல மாதம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், குறிப்பா குடும்பத்துக்குள்ள யாராவது மாசமா இருக்கிறாங்க, நண்பர்களுக்குள்ள யாராவது மாசமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்பதான் டெலிவரி டேட் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா அவங்க பிரசவத்துக்கு போகும்போது சந்தோஷமா போவாங்க, மகிழ்ச்சியா போவாங்க. இல்லை இப்பதாங்க புள்ள பிறந்தது, அவங்க வீட்டில் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு இந்த பதிவை
ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க பிறந்துருச்சே அப்படிங்கிற வருத்தத்தை விட்டுட்டு அப்பா இப்படி ஒரு நல்ல மாசத்துல இந்த புள்ள பிறந்ததே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.